பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் முதல் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி நடக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு வைகாசி மாதம் 18ஆம் தேதி 2வது வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். மீனராசிக்கு 2வது வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் தாமதப்படுகிறது. அதே மாதிரி நல்ல வேலை, தொழில், வருமானம் அதிக கஷ்டங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய ஜாதக திசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கலாம். கோச்சாரத்திலே ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய 7.5 நாட்டு சனியும் ஒரு காரணமாக இருக்கலாம். 4 வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இழந்ததை திரும்ப பெற்று தரப்போகிறார். குடும்ப உறவுகள், அப்பா அம்மா, உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவி, குடும்ப உறவுகளிடம் பகை விரோதம், பேசாமல் இருந்தது, போட்டி போட்டுக்கிட்டு பிரிந்து இருந்தது, அந்த நிலையெல்லாம் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஒற்றுமையை தரப்போகிறார். பிரிந்த உறவுகள் பகை நீங்கும். வைகாசி மாதம் 18 முதல் மீன ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமரும்போது நீங்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும். எதற்கெடுத்தாலும் பெரியோர்கள் சொன்னாலும் உங்கள் நண்பர் சொன்னாலும் ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாயை அடைக்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உள்வாங்கி மறுபடி பதில் சொல்ல வேண்டும். இது மீனராசி என்பதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு பேசுங்க. இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் 2ஆம் வீட்டில் அமரும்போது உங்களுக்கு வார்த்தை சுருக்குன்னு வரும். தண்ணி எடுத்து நெருப்பு ஊற்றினா பரபரன்னு பொரியும். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை பட்டார் பட்டார்னு வரும். பேச்சில் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். 2வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறும்போது மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறையும். குடும்ப உறவுகள் மூலம் உங்களுக்கு அந்நியம் மேலோங்கும். எல்லாமே உங்களை புரிந்து கொள்வார்கள், அல்லது நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வீர்கள். 9 நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன். இந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு உடல் கம்பீரமாக இருக்கும், நோய் நொடி தொந்தரவு இருக்காது, அண்ணன் தம்பி ஒற்றுமை மேலோங்கும், பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா, நிலபுல சொத்துக்கள் இப்படி எல்லாமே அந்த ஜாதகனுக்கு சாதகமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் சனி பார்வையிலோ அல்லது ராகுவுடன் கூட்டணி சேர்ந்தோ கெட்டு விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பகை, நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம், சித்தப்பா பெரியப்பாவிடம் பகை, மாம மச்சான்களிடம் பகை, சுற்றி இருப்பவர்களிடம் பகை, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு. அந்த ஜாதகன் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவில் வாழக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். குரோதி வருஷத்தின் ராஜா செவ்வாய். குரோதி வருடத்தின் மந்திரி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாயை பாரு செய்கிறார். மீன ராசியில் ராகு, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சனி, 2வது வீட்டில் செவ்வாய். இப்போ 3 வீடுகளையும் மீனராசியை ஒரு நெருக்கடியில், ஒரு குழப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. குழப்பம் தீரணும், உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கணும், உங்களுக்கு கஷ்டம் குறையணும் அப்படின்னா குடும்ப நபர்களுடைய ஆலோசனை, குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு
மீனராசி என்பளுக்கு மிகவும் தேவை. அதனால் குடும்ப நபர்களை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கேது புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். கேது மீனராசிக்கு 7வது வீட்டிலே கடத்தர ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். அல்லது நல்லா தான் இருக்கிறோம், கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வார்த்தையில் பேசும்போது கொஞ்சம் அன்பு பாசமாக பேச வேண்டும். ஆனி மாதம் 4ஆம் தேதி முதல் சுக்கிரபகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரபகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வரன் செட் ஆகும். திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கடன் குறையும், நோய் நொடி தொந்தரவுகள் குறையும், அசிங்க அகுமானம் இந்த மாதிரியான கெட்ட பெயர் நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மீனராசி என்பளுக்கு குறையும். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது செவ்வாய் புகானுடைய 4ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பிதிர்தோஷம், முன்னோர்கள் சாபக்குறை, இப்படி ஏதாவது ஒன்று மீனராசி என்பவருடைய குடும்பத்தில் பித்ருதோஷமாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் விட்ட சாபமாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்கள் வழியில் சாபமாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம். கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க. பிள்ளையாரை கும்பிடும்போது 9 நவகிரகங்களும் பிள்ளையாருக்கு அடிமை. பிள்ளையாரை கும்பிடும்போது எவ்வளவு தோஷமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் நிவர்த்தி ஆகும். பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது மீனராசி என்பளுக்கு முன்ஜென்ம கர்ம தோஷம் நீங்கும். 5வது வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது மீனராசி என்பர்கள் பூர்வீகத்துக்கு பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புகானுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் வார்த்தையில் கவனமாக இருங்க. யாரையும் எடுத்தெறிந்து வெட்டு வெடுக்குன்னு பேசாதீங்க. ஏன்னா வார்த்தையின் மூலம்தான் 100க்கு 90% பிரச்சனைகள் வருகிறது. மீனராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே சனி, ஜென்ம ராசியிலே ராகு, 2வது வீட்டிலே செவ்வாய், 3 கிரகங்களும் பாவ கிரகங்கள். அதனால் உங்களை கொஞ்சம் சுருக்குன்னு மிளகாய் கடித்த மாதிரி தான் பேச சொல்லும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். மீனராசி என்பளுக்கு விரையச்சனி நடக்கிறது. அது பாதச்சனி. வண்டியில் போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை மீனராசிக்கு பாக்கியத்தின் மேல் விழுகிறது. பிதிர்தோஷம், முன்னோர்கள் சாபக்குறை, இதெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேசுங்க. பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. மீனராசி என்பளுக்கு பிதிர்தோஷம், முன்னோர்கள் சாபக்குறை, பெற்றோர்கள் கருணையில் மீனராசி என்பளுக்கு பிதிர்தோஷம் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. 9ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட உறவு முறையில் விரிசல்கள், பகை, விரோதம் அதெல்லாம் நீங்கும். வேலை தொழில் மூலம் வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதிக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானத்திற்குண்டான வழிவகை தெரியும். பாக்கியத்தை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது அடுத்த 42 நாட்கள் மீனராசி என்பளுக்கு உங்கள் கையில் பணம் புரளும். பணப்பிரச்சனை தீரும், குடும்ப பிரச்சனை தீரும். குடும்ப உறவுகள், பகை, விரோதங்கள் மீனராசி என்பளுக்கு நீங்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.